சூர்யா நீ இவ்வளவு ஒரு மட சாம்பிராணின்னு தெரியாம போயிடுச்சு சூர்யா. நீ புத்தாலின்னு நினைச்சோம். நீ என்னத்த கல்யாணம் பண்ணிட்டு உட்காந்துருக்க? நீ என்ன பேசிருக்கு இந்த பொம்பளை பொண்டாட்டின்னு சொல்லி என்ன? ஷீ சப்போர்ட்டிங் ஹர் ஹஸ்பண்ட், தட்ஸ் ஆல். படிப்பறிவு இல்லாத கழுத. இங்கிலீஷ் தெரியாம வாய மூடிட்டு வீட்டுல உட்காரணும். வேற யாரையா எழுத விடணும். பிஆர் டீம் இருக்குல்ல, இங்கிலீஷ் தெரியலன்னு ஒத்துக்க வரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் டசன்ட் வொர்க். இவங்க யாரு? யாரு இவங்களை கிரிட்டிக் ஆக்கினாங்க? யாரு ஜோதிகாவை கிரிட்டிக் ஆக்கினாங்க? பேரழகன் பிச்சைக்காரி பிச்சை கேக்குது. என்ன மாதிரி ரோப் வாக்கிங் பிச்சைக்காரிய கட்டிட்டு இருக்காரு சூர்யா. அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் தி ஃபர்ஸ்ட் ஹவர் ஃப்ரம் தி ஹோல் 3 hours. அவ்வளவுதான். 3 மணி நேரத்துல அப்ப அந்த டிக்கெட் பிரைஸ்லயும் இதே டிஸ்கவுண்ட் கொடுங்களேன். just become this selfish actress பாம்பே. ஓ மை காட். அந்த பிரா போட்டு மேல சூட் போட்டு வந்த போவே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓவரா நடிச்சிருக்காருன்னு சொல்லிருக்கலாம். எஃபர்ட் போடல அப்படின்னு ஏதாவது ரிவ்யூவர் சொன்னாங்களா? ஜோதிகா மாதிரி ஆக்டரா அவரு எஃபர்ட் போடாம? ஜோதிகா லெட்டர் கிழிக்க போறோம். கோ பேக் டு பாகிஸ்தான் ஹேஷ்டாக் போட போறேன். ஜோதிகா லெட்டர் கிழிக்கிறோம். சூர்யா நீ இவ்வளவு ஒரு மட சாம்பிராணின்னு தெரியாம போயிடுச்சு சூர்யா. நீ புத்தாலின்னு நினைச்சோம். நீ என்னத்த கல்யாணம் பண்ணிட்டு உட்காந்துருக்க? நீ சூர்யா என்னத்த கல்யாணம் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு? What is this nonsense she has posted about Kanguvaya? What is this nonsense? அந்த படம் இறங்கினது போறாதுன்னு இந்த அம்மனி அவங்க பங்குக்கு இறக்குறாங்க. ஒரு தப்பான படம். Leave it. It doesn't define Surya as an actor, okay? Kanguva does not define Surya as an actor. I'm not saying it's a good movie. It's a very bad movie. Avoid it. Where it does not define him as an actor. Surya என்ன படம் ஆக்டரா டிஃபைன் பண்ணிச்சு? பிதா மகன். ஒரு கங்குவா வந்து பிதா மகனை கெடுத்து விட்டுருமா? என்ன பேசிருக்கு இந்த பொம்பளை பொண்டாட்டின்னு சொல்லி என்ன? ஷீ சப்போர்ட்டிங் ஹர் ஹஸ்பண்ட், தட்ஸ் ஆல். படிப்பறிவு இல்லாத கழுத. என்ன எழுதி இருக்கு பாருங்களேன். She's incriminated that film so badly. It's going to cause so much damage. Kanguva, a spectacle in cinema. What is that? What is a spectacle in cinema? சும்மா ஒரு வான வேடிக்கை. இங்கிலீஷ் தெரியாம வாய மூடிட்டு வீட்டுல உட்காரணும். வேற யாரையா எழுத விடணும். பிஆர் டீம் இருக்குல்ல, இங்கிலீஷ் தெரியலன்னு ஒத்துக்க வரணும். I am angry for Surya, okay? I don't see them as a unit and all. You stop doing that. They are not a unit. Surya Jyotika. Matran brother sister avanga. Surya Attani, Jyotika Attani, okay? Take a side now. I'm on Surya's side. She written. So proud of you, Surya, for the actor you are and how you dare to dream to take cinema forward. அதெல்லாம் சூர்யா கனவே இல்ல. ஃபுல் சினிமாவை உலக சினிமாவை நான் முதுகுல தூக்கிட்டு முன்னாடி எடுத்துன்னு போவேன். சூர்யா எங்க சொல்லியிருக்கான்? எப்ப சொல்லியிருக்காரு? So proud of you, Surya, for the actor you are. இப்ப சொல்லுங்க. And how you dare first time meet பண்ணிட்டு எழுதி இருக்கிற மாதிரி எழுதி இருக்காங்க. You're supposed to be proud of Surya. You don't need to know from your post. Definitely இதுதான் மாடி. Definitely the first half doesn't work. கிழிஞ்சது போ. அப்ப நாங்க என்ன அரை மணி நேரம் முடிஞ்சு வரணுமா தியேட்டருக்கு மேடம்? இது பெரிய பெரிய அளவுக்கு திட்டின ஃபேன்ஸ் கூட இவ்வளவு மோசமா சொல்லல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டசன்ட் வொர்க். இவங்க யாரு? யாரு இவங்களை கிரிட்டிக் ஆக்கினாங்க? யாரு ஜோதிகாவை கிரிட்டிக் ஆக்கினாங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப் டசன்ட் வொர்க். அந்த சவுண்ட் இஸ் ஜாரிங். அம்மாடி நீ பொண்டாட்டி தானா இல்ல யார் பக்கம் பேசுறீங்க? Flaws are a part of most Indian films. ஐயோ இப்ப இந்தியன் சினிமாக்கு தர்ம தேவதை ஆயிட்டாங்க. சரியா? So that's only fair. அடுத்தது நீதி தேவதை. ஏன்னா அம்மணிக்கு மனக்கோளாறு. Especially in this kind of a film wherein one experiments largely. உங்க எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நாங்க ஊர்கா சொல்றீங்க நீங்களே அது எக்ஸ்பெரிமெண்ட்னு. So your experiment didn't work. எத்தனை எல்லா சயின்டிஸ்டும் இது வரைக்கும் கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் ட்ரைலயே ஓகே ஆயிடுச்சா? எக்ஸ்பெரிமெண்டோட மீனிங் அதான். ட்ரை பண்ணோம், ஒர்க் ஆகல, மூவ் ஆன். எங்க போச்சுது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் டசன்ட் ஒர்க் இவங்க சொல்லிட்டாங்க. சவுண்ட் இஸ் ஜாரிங். அவ்வளவுதான்.
சோ இன்னும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க டிக்கெட் வாங்கிட்டு நல்லா மெதுவா பாப்கார்ன் சாப்பிட்டு இவங்க சொல்றாங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் உள்ள போங்க. பேரழகன் பிச்சைக்காரி பிச்சை கேக்குது. என்ன மாதிரி ரோப் வாக்கிங் பிச்சைக்காரிய கட்டிட்டு இருக்காரு சூர்யா. ஓ क्या है? Okay. The hilarious letter. Definitely the first half doesn't work and the sound is jarring. Flaws are a part of most Indian films, so that's only fair, madam. Especially in this kind of film wherein one experiments largely. And it's just the first hour from the whole 3 hours. அவ்வளவுதான். 3 மணி நேரத்துல அப்ப அந்த டிக்கெட் பிரைஸ்லயும் இதே டிஸ்கவுண்ட் கொடுங்களேன். இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கட் பண்ணிட்டு 2 மணி நேரம் படம் ரீஎடிட் போடுங்க. ஜோதிகா மேடம் த கிரேட் கிரிட்டிக் சொல்லிட்டாங்க. கேமரா ஒர்க் அண்ட் எக்ஸிகியூஷன் நெவர் பிஃபோர். வெற்றி பழனிசாமிக்கு ஒரு சல்யூட் விட்டுருக்கு பாரு இந்த அம்மணி நடுவுல. ரொம்ப முக்கியம் இந்த லெட்டர்ல. கேமரா ஒர்க் அண்ட் எக்ஸிகியூஷன் நெவர் பிஃபோர் சீன் இன் தமிழ் சினிமா. வெற்றி பழனிசாமி அவங்க அடுத்த படத்துல ஜோதிகா நடிக்கணும். Just become this selfish actress Bombay. Oh my god. அந்த பிரா போட்டு மேல சூட் போட்டு வந்த போவே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். I'm surprised with the negative reviews. என்ன சர்ப்ரைஸ்? I'm upset சொல்லேண்டி முண்டோன் நீ பொண்டாட்டி. எத்தனை படகுல கால் வைப்பாங்களாம். I'm surprised. புருவம் தூக்குது மேடம்க்கு. With the negative reviews from media and certain fraternities, as it's not done by them, இத பாரு என்ன incriminating, as it's not done by them to this high level for most unintellectual big budget movies. இது கங்குவா ஒரு unintellectual big budget படம் அப்படின்னு ஜோதிகா இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இதே மாதிரி வர மத்த unintellectual big budget படங்கள்லாம் நீங்க இவ்ளோ கிழிக்கிறது இல்லையே, இத மட்டும் ஏன் இந்த லெவல்ல கிழிச்சிருக்கீங்கன்னு மட்டும் தான் கேக்குறாங்க. மூக்ல கை வைக்கிற மொமெண்ட். அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லுங்க மணி. ஐயோ இந்த ஜென்சி பாய்ஸ் எல்லாம் இது சம்ம லெட்டர் நினைச்சிட்டு ஜோதிகா மேடம்னு வழியறீங்க பாருங்க. இதே மாதிரி பொண்டாட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது. சந்தோஷம் வச்சுக்கோங்க. Where did I leave that bloody letter? ஐயோ விமன் கார்டு 2 இடத்துல பிளே பண்றாங்க. ஓகே இந்த இவங்க சீன் ஏர்லியரா. ஐயோ இது ஜோதிகாவோட ரெpertoire. Most unintellectual big budget films I've seen earlier with age-old stories where women are stalked, double meaning dialogues are spoken. 2 example கொடுங்களேன். And have the கொடுங்களேன். கெரியர் போனாலும் பரவாயில்ல கொடுங்க. 2 எக்ஸாம்பிள் கொடுங்க. நான் சொல்றீங்க RRR பாகுபலி தானே சொல்லுங்க. போறாம double meaning dialogues are spoken and have the most over the top action sequences. இத விட கங்குவா விட வேற எந்த படத்துல over the top action? அந்த கோழி வந்து அப்படியே கொத்திச்சு அதனால செத்துட்டார். ஓகே. And then what about Kanguva's positive? இவங்களாலேயே 2 பாசிட்டிவ் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. She herself is pointing out only 2 positives for these 5 minutes, whole of 10 minutes. You want to watch a 3.5 hour disaster அப்படின்னு அவங்களே கேக்குறாங்க. கங்குவா பொறுத்த வரைக்கும் ஜோதிகா 2 பாசிட்டிவ் தான் பார்த்தாங்க. The women action sequence in second half. Okay, இப்போ உங்களை second halfக்கு தள்ளிட்டாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வாங்கன்னாங்க. இப்ப இன்டர்வெல்க்கு அப்புறம் வாங்கன்ட்டாங்க. இன்டர்வெல்க்கு அப்புறம் ஒரு என்ன சொல்றது, இது இவங்களோட ஐடியாவா இருந்திருக்கும் அந்த ஸ்கிரிப்ட்ல நுழைங்க. அதனால தான் இதை பயங்கரமா ப்ரொடெக்ட் பண்றாங்க. விமன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் செகண்ட் ஹாஃப் மைனே லிக்கான்ற மாதிரி இருக்கு. நான் எழுதுனேன், நான் தான் சொன்னேன் ஒரு ப்ரோ உமன் செக்மெண்ட் வைங்க, அவ்வளவுதான். த்ரூ அவுட்லாம் கிடையாது. விமன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இன் செகண்ட் ஹாஃப் and the young boys love and betrayal for Kangwa. What a English here. Love and betrayal for Kangwa. So ரெண்டு பாசிட்டிவ் தான் இருக்கான். I think they forgot about the good parts while reviewing. No, you fool. Everybody remembered the good part. That Surya was blazing. She didn't. அதெல்லாம் அம்மணி கவனிக்கவே இல்ல. சூர்யா சூப்பர்னு சொல்லாத ஒரு ரிவ்யூவர் எனக்கு கொஞ்சம் காமிங்க. இந்த படத்துல சூர்யா உசுர குடுத்து நடிச்சிருக்காரு, 200% குடுத்து நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லாத ரிவ்யூவர் யாரா?
ஓவரா நடிச்சிருக்காருன்னு சொல்லிருக்கலாம். எஃபர்ட் போடல அப்படின்னு ஏதாவது ரிவ்யூவர் சொன்னாங்களா? ஜோதிகா மாதிரி ஆக்டரா அவரு எஃபர்ட் போடாம? இவங்கள யாரு ஆஸ்கர் வின்னிங் மெரில் ஸ்ட்ரீப் ஆக்கினாங்க? திடீர்னு அம்மனு ஏதோ புது அவதாரத்துல வந்திருக்கு. பண்ணதெல்லாம் மொக்க. இருங்க, ராட்சசி பிரின்சிபல் மேடம் வேற என்ன சொல்லிருக்காங்க? இட்ஸ் sad that they choose sad ஆயிட்டாங்க கிரேட்டா தன்பர்க். இட்ஸ் sad that they choose this much. இவங்கள அனுப்புங்க அந்த பாலிவுட் ஹவுஸ் வைஃப்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் ஷோக்கு. அடுத்த சீசன் ஜோதிகா என்ட்ரி. It's sad that they choose this much negativity for Kangu on day one. First line க்கு அப்புறம் சூர்யா மென்ஷனே இல்ல. ஓகேயா? I'm proud of you சூர்யா. சைடுல நில்லு. இப்ப நான் ஃப்ரண்ட்ல வந்து பேசுறேன். ராட்சசி மேடம் took the mic. The fuck is this letter for? It's sad that they choose this much negativity for Kangu on day one, even before the first show was over. And நீங்க பாம்பேல 25 press screening, private screening போட்டீங்க. அது முடிச்சே கரண் ஜோஹர்ல இருந்து முதற்கொண்டு எல்லாருமே வெளியே போய் வாந்தி எடுத்தாங்களாம். சோ அந்த ஒரு நெகட்டிவிட்டி உங்களுக்கு பெருசா படல. சரி, மக்களுக்கு படம் பிடிக்கலன்ற நெகட்டிவிட்டி தான் படுது. Even before the show was over, ஐயோ கடைசி நிமிஷம் வரைக்கும் டார்ச்சர் அனுபவிச்சே ஆகணும். முதல் 5 நிமிஷத்துலயே படம் பிடிக்கலன்னா சொல்லக்கூடாது. 10 நிமிஷத்துல பிடிக்கலையா அப்படியே உட்கார்ந்து இருக்கணும். கடைசி செகண்ட் வரைக்கும் அந்த படத்துக்கு ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்து 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 ஸ்கிரீன் மூடி எல்லாரும் கூட்டி பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் லைக் யாரு பாக்குறாங்க உங்க படங்களை? சும்மா அப்படியே பொம்மைங்க உட்காருன்னு பாக்குதா? This is what they think of y'all. இதுதான் அவங்களுக்கு ஆடியன்ஸ் மேல இருக்கிற மதிப்பு மரியாதை. சந்தோஷமா? Instead they choose this much negativity. What can I say about this letter? நாசமா போங்க. It deserves an applause for the concept and effort taken by the team to create 3D and such a magnificent vision. This makes me wonder largely whether one should ever read, listen or believe them after all. நீங்க ரீடும் பண்ணாதீங்க, லிசனும் பண்ணாதீங்க, பிலீவ் பண்ணவே பண்ணாதீங்க. ஜோதிகா, நீங்க பேரழகன் பிச்சைக்காரியாவே இருங்க. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதுன்றது மட்டும் இல்ல, காதும் கேட்காது, வாயும் பேச கன்றாவே இருக்கு உங்க பேச்சு. நீங்க பேசாம நீங்க உங்க லெட்டர்ல நான் இந்த மாதிரி ஆயிட போறேன்னு சொன்னீங்களா? நான் இனிமே படிக்க மாட்டேன், கேட்க மாட்டேன், நம்ப அப்படியே ஆயிருங்க. நீங்க சிலையா மாறிடுங்க ஜோதிகா, சிலையா மாறிடுங்க. பை.